அக்பருக்கு 5 வயசு இருக்கும். அவருடைய அப்பா உமாயூன் என்ன பண்ணுறாரு, ஆசிரியர் ஒருவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவரை சேர்க்குறார் படிக்கிறதுக்காக. இப்படியே பல வாரம், பல மாதம், பல வருடம் உருண்டோடுது. பல ஆசிரியர் முயன்று பார்க்குறாங்க. அக்பரால் ஒரே ஒரு எழுத்து கூட படிக்க முடியல. சரி, உமாயூன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பங்குக்கு முயன்று பார்த்துடலாம் அப்படின்ட்டு பாரசீக கவிதைகள் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய மகனுடைய மடியில் கூட்டிகிட்டு, மகனே இதெல்லாம் படித்து பாரு, உனக்கு கவிதை எழுதும் ஆற்றல் வேணா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் அவருக்கு ஒரு எழுத்தோ ஒரு வரியோ கூட அவருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியல. அப்படியே காலம் உருண்டோடுது. அவர் பார்த்தா மிகப்பெரிய பேரரசராக அக்பர் உருவெடுக்கிறாரு. குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, ஓவியம் அனைத்தையும் கற்று தேர்ந்தவராக மாறுறாரு. நாட்டில் இருக்கவங்க பார்த்தோன்னா, நம்முடைய அக்பருக்கு இருக்கக்கூடிய பன்முக ஆற்றலோ, போர்த்திறமோ, நிர்வாக சீர்திருத்தமோ இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குன்னா தெரியுமா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு அவருடைய பன்முக ஆற்றல் வளருது. இருந்தாலும் அக்பருக்கு மட்டும் அவருடைய குறை என்னன்னு அவருக்கு தெரியும். நமக்கு ஒரு வரியோ ஒரு எழுதோ கூட படிக்கவோ எழுதவோ தெரியாது அப்படின்ட்டு. அவருடைய அரண்மனையில் ஒரு பெரிய நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தில் மணிக்கணக்காக உட்காந்துட்ருப்பார். அந்த அடுக்கி வைத்திருக்கக்கூடிய புத்தகங்களை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருப்பார். சில நேரங்களில் அதில் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே தான் முகத்தருக கொண்டு போவார். அப்படியே அதை வாசம் பிடிப்பார். இந்த வாசமாக எனக்கு பிடிக்காமல் போனது அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவார். திடீர்னு ஒரு டைம் என்ன பண்ணுவார், சில புக்குகளை எடுப்பார். அந்த புக்குக்கு வலிக்குமோ அப்படின்ற போல் மென்மையாக அதை பிரிப்பார். அந்த வரிகளை பார்க்கும்பொழுது எறும்புகள் ஊர்ந்து ஓடுற மாதிரி அவருக்கு ஒரு விதமான எண்ண ஓட்டம் உருவாகும். சில நேரங்களில் ஒவ்வொரு வரியிலையும் தன்னுடைய கைவிரைகளில் ஓட விடுவார். அடா, இது கதையின் வரியாக இருக்குமோ, இல்லைனா தத்துவத்தின் வரியாக இருக்குமோ, பக்கத்தில் யானையின் படம் இருக்கே அப்படின்னா இது யானையை பற்றிய கதையாக இருக்குமோ, இல்லைனா இது ஏதாவது அரசரை பற்றியாக இருக்குமோ அப்படின்னு பல எண்ணம் ஓட்டம் அவருக்கு ஓடும். சில நேரம் புத்தகத்தின் ஓரத்திலிருந்து சிலந்தி ஓடும். ஏ சிலந்தியே, எனக்கு உன்னை தெரியும். உனக்கும் என்னை போல் படிக்க தெரியாது. ஆனால் புத்தகம் என்றால் உயிர். அதனால்தான் இங்கே என்னை போல் தவிப்போடு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாய், சரியா அப்படின்னு அந்த சிலந்தியை பார்த்து கேட்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா எண்ண ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏன் நம்மளால் படிக்க முடியல அப்படின்ட்டு. நான் ஆட்சி செய்யும் ஓரிடத்தில் என்னால் கைப்பற்ற முடியாத ஒரு கோட்டை இருக்கிறது என்றால் அது இந்த நூலகம்தான் அப்படின்னு அவர் நினச்சி பார்த்துக்குவார். சரி, அப்படியே ஓடிட்டுருக்கு காலம். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த கோட்டையை வென்றெடுக்கிறதுக்கு ஒரு எறும்பு படையை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. உடனடியாக என்ன பண்ணுறாரு, அந்த நூலகத்துக்கு ஒரு தலைமை நூலகரை நியமிக்கிறாரு. அவருக்கு உதவி புரியறதுக்காக பல உதவியாளர்களை நியமிக்கிறார். அவசர கால சிகிச்சை போல் கிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய புத்தகம் எல்லாத்தையும் ஒட்டி தைப்பதற்கு வேலையாட்களையும் நியமிக்கிறாரு. தொட்டால் உடையும் புத்தகங்களை பிரதி எடுக்கிறதுக்காக ஆசிரியர்கள், எழுத்தர்களை அனைவரையுமே உருவாக்குறார். பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் புத்தகங்களை திரட்டுவதற்காக குதிரை வீரர்கள்லாம் அனுப்புகிறாரு. அப்போ சில நூட்களை மொழிபெயர்ப்பதற்காக மொழிபெயர்ப்பாளர் நியமிக்கிறார். ஒரு தடவை மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது, நாம் இஸ்லாமியராச்சே, இந்து புத்தகமான ராமாயணத்தை மொழிபெயர்க்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. உடனே அக்பர்கிட்ட போய் கேட்குறாங்க. அதற்கு அக்பர் என்ன சொல்கிறாரு, மதம், நாடு, மொழி, பண்பாடு என்ற எந்த எல்லையும் புத்தகத்துக்கு இல்லை, புத்தகம் அனைத்தையும் கடந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த புத்தகத்தினாலும் என்ன பண்ணுங்கள், மொழிபெயருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி என்ன தான் போயிட்டு இருந்தாலும் அவருக்கு படிக்கணுன்ற மட்டும் அவருக்கு குறையவே இல்லை. உடனே இந்த கோட்டையை நம்ம வென்றெடுப்பதற்கு ஒரு எறும்பு படையை உருவாக்கினா என்ன அப்படின்னு ஒரு நாள் இரவு பொழுதில் அவருக்கு தோணுது. உடனே ஒரு வாசிக்கும் படையை உருவாக்குறார். அந்த படையினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு புத்தகத்தையும் வரி வரியாக சத்தமாக அக்பருக்கு படித்து காமிக்கணும். ஒருவர் டயர்டாகிட்டார் அப்படின்னா வேறு ஒருவர் என்ன பண்ணணும், அவர் விட்டதிலேருந்து மறுபடியும் படித்து காமிக்கணும். இப்படி 2-3 முறை ஒரு புத்தகத்தை அக்பருக்கு படித்து காமிச்சிட்டோம்னா
அவர் எதையும் மறக்காமல் தன்னுடைய நினைவாற்றலில் வச்சுக்குவார். அந்தளவுக்கு ஒரு நினைவாற்றல் அவருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி வரியாக எத்தனை வரி படித்தாங்களோ அதற்கு கணக்கிட்டு அவர்களுக்கு கூலியும் கொடுத்துருவார். இப்படி இந்த வாசிக்கும் படையால் என்ன பண்ணுறாரு, பல நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிக்கிறார். உலகின் பல நாடுகளில் இருந்தும் அவருடைய நூலகத்திற்கு புத்தகங்களை வாசிப்பதற்காகவும் அவருடன் உரையாடுவதற்காகவும் பல அறிஞர்கள் வராங்க. பார்த்தீங்களா அக்பர். ஸோ தனக்கு படிக்க தெரியாது என்றதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாற்றிக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கற்றலை விடவும் கேட்டல் நன்று, செவிக்கு சிறிது உண்ணோவு இல்லாத பொழுது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்றது திருக்குறள் அடிப்படையில் கற்றலை விட கேட்டலை சிறந்தது என்பதே இந்த கதையின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய கருத்து. வணக்கம்.